கேங்கர்ஸ் தாங்க எதிர்பார்த்ததை விட பெரிய பேர் கொடுத்தது. எப்போ என் சீன் வரும்னு தெரியாம போய் தியேட்டர்ல உட்காந்தா ஃபர்ஸ்ட் பேர் போடும்போது என்னோட சீன் தான் டிராவல் ஆயிடுது. சுந்தர் சி சாருக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். கேத்ரின் தெரேசா என்ன ஹக் பண்ற சீன் ட்ரெஸ்ஸே என்னால கேரி பண்ண முடியாது தெரியுமா? அவ்வளோ ஹெவியான ஒரு ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் வந்து 8000. என்னால இதை போடவே முடியல தெரியுமா? ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது என்கிட்ட இந்த சாரி இல்ல. சடனா போய் எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்தாங்க. 150 rupees தான் இருக்கும் இந்த சாரி. அங்க பானிபூரி சாப்பிட்றேன்னு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துல இந்த ஃபிகரை சைட் அடிச்சுட்டு இருந்தாரு தெரியுமா? என்னை வந்து கழட்டி விட்டுட்டாரு. என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாரு. என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு பொம்பளையால தான் என் வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு போச்சு. உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லையாடி? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அவளெல்லாம் நடு Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. சூப்பர். ஸோ உங்களோட சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களோட மூவிஸ்க்கு யூஸ் பண்ணது ப்ளஸ் உங்கள் பர்சனல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஒரு ஃபியூ எடுத்து நிறைய இருக்குது. கொஞ்சம் ஸ்பெஷலான 2-3 மட்டும் நம்ம பார்க்கலாமா? ஸ்பெஷலானதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்த சாரீஸ் கட்டாங்க. ஓகே. இது வந்து எப்போ சொல்றது, எத்தனை ஒரு வருஷம்? 25 இயர்ஸ்க்கு மேல. ஓ சூப்பர். நான் 7th படிக்கும்போது. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரின்னு மேலே ஒன்று வாங்கி வாங்கி காமிக்க கொடுத்தது. முடியுமா? எஸ், சாரின்னு ஒன்று வாங்கி கொடுத்தது இதுதான். ஓகே. அப்போ இது எவ்வளோ இந்த விலை? அப்போ இது ஐ திங்க் 300 400 இருந்திருக்கும். இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பட் இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாரி. மேரேஜ்க்குலாம் முன்னாடி வாங்கி கொடுத்த ஒரு புடவை. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது அந்த ஒரு ஸோ சாரி. நீங்க லவ் மேரேஜ் தான் இல்லையா? லவ் அண்ட் அரேஞ்ச். அதாவது அரேஞ்சும் பண்ணியாச்சு, வீட்லயும் ஒத்துக்கிட்டாங்க. வீட்ல பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட மாப்பிள்ளையே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர். நீங்க ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையே வீட்ல பார்த்து ஓகே சொன்னாங்க அப்படி? இல்ல அவங்க பார்த்து அது வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. மாமா பையன் தானா? அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓ சரி சரி. உனக்கு பொண்ணு பிறந்தா என் பையனுக்கு தான் அப்படின்னு அப்படி. சோ இந்த சாரி வந்து மலேசியால இருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஓ ஓகே. சோ எனக்கு இந்த பெரிய பார்டர்னா ரொம்ப பிடிக்கும். சீரியஸ். ஓகே ஓகே. இது பெரிய பார்டர். இந்த மாதிரி அந்த பிளவுஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் பார்டர் வரும். ஓ சூப்பர் சூப்பர். சோ இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணா இந்த மலேசியா? சரஸ்ன்ட்டு ஒருத்தவங்க. அவங்க வந்து பிரியமான தோழி எல்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, தீபா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பெரிய பொட்டு யூஸ் பண்ணுங்க, இந்த சாரி யூஸ் ஃபேன் கிஃப்ட் பண்ண புடவை இது. ஆமா கண்டிப்பா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை சென்னை வருவாங்க, கண்டிப்பா பார்த்துட்டு தான் போவாங்க. எனக்கு இந்த சாரி அவங்க கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ். தென் இந்த சாரி ஒன்றும் நான் வேர் பண்ணவே இல்லை. ஸோ இதுவும் ஒரு ப்ரெசன்டேஷன். யார் கொடுத்தது இது? இது வந்து அருண் சொல்லி ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களும் எல்லாம் வந்து மூவி நம்மளோட இதை பார்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி காட்டன் சாரி பிளெயினா சிம்பிளா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்றும் வேர் பண்ணவே இல்லை. சூப்பர் சூப்பர் நைஸ். இதுல எல்லாமே விட ரொம்ப மறக்கவே முடியாத சாரி இந்த ஒரு சாரி. இது சாதாரண ஒரு 150 rupees தான் இருக்கும் இந்த சாரி. ஓகே. ஆனா நான் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணும்போது என்கிட்ட இந்த சாரி இல்லை. இப்போ சடனா போய் எங்க இருந்தோ வாங்கிட்டு வந்தாங்க. அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணிட்டு இப்ப வரைக்கும் போறவங்க வரவங்க எல்லாம் என்ன திட்டிட்டு போறாங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஹிட்டான வில்லியா இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பொம்பளையால தான் என் வாழ்க்கை கெட்டு சீரழிஞ்சு போச்சு. சோ அவளெல்லாம் நடு ரோட்ல சுட்டு கொல்லணும் அப்படின்ட்டு 2 days முன்னாடி எங்க வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்திருந்தாங்க. அந்த ஷார்ட் பிலிம் எங்க ஆயாக்கு போட்டு காமிச்சிட்டு, உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சி இல்லையாடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு என்னை திட்டிட்டு போறாங்க. எல்லாருமே இருக்கும்போது திட்டிட்டு போறாங்க. அவ்வளோ ஒரு ஞாபகார்த்தம் ஒரு புடவை இது. ஓகே. சிம்பிள் சாரி தான். சரி, மகாராஜாலையும் வந்து ஒரு அந்த 100 எபிசோட் வின் பண்ணப்போ வாங்கினது. ஓகே நைஸ். உங்களுக்கு சாரீஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? சாரீஸ் பிடிக்கும். ஆனா அதை அதிகமா டிசைனர் சாரீஸ் வந்து எல்லா சாரீஸும் வந்து தங்கச்சி கிட்ட தான் கேட்டு கலெக்ட் பண்ணுவேன். இந்த ஈவெண்ட் போகும்போது அன்னைக்கு மட்டும் 1 day அப்படியே கட்டிட்டு இப்படி போய் அப்படியே நின்று போஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். வீட்ல எல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது சாரீஸ் எல்லாம். ஓகே. எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து சிஸ்டரோட சாரி தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போகும்போது அவ கொடுப்பா. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ் இருக்கே, இதை பத்தி பேசலாமா?
ஏங்க அது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் முட்டி மோதல் சண்டை எடுக்கும்போது இந்த இந்த ட்ரெஸ்ஸே என்னால கேரி பண்ண முடியாது தெரியுமா? ஓகே. அவ்வளோ ஹெவியான ஒரு ட்ரெஸ். ஆமா. ட்ரெஸ் வாங்க போம்போது என் பர்த்டேக்கு தான் எப்பவுமே வீட்ல வந்து பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பசங்கள விட நான் தான் ரொம்ப கிட்டு வீட்ல. அங்க பானிபூரி சாப்பிடுறேன்னு எனக்கு வாங்கி குடுத்துட்டு, பக்கத்துல இந்த ஃபிகர சைட் அடிச்சுட்டு இருந்தாரு தெரியுமா? எனக்கு என்ன வந்து கழட்டி விட்டுட்டாரு. என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்ற மாரி ரியாக்ட் பண்ணிட்டாரு. நான் அங்கேயே செம சண்டை. அத வந்து அப்படியே பாலிஷ் பண்றதுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கி குடுத்தாரு அந்த மனுஷன். சூப்பர், சூப்பர். ஃபுல் கிராண்ட் ட்ரெஸ். சூப்பரா. என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு, இன்னொருத்தவங்கள பார்த்து சைட் அடிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? ஆமா, நான் கண்டிப்பா, அப்புறம் கூப்பிடுறேன் பாஸ் அப்படின்னு கூப்பிடுறேன். அங்கேயே பார்த்துட்டாரு. ஐயோ! உன்னதான்யா கூப்பிடுறேன் அப்படின்னு அங்கேயே லுக் விட்டுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் கிளம்பி வந்துரலான்னு கிளம்புனோனே சரி சரின்னு கூட்டிட்டு போய் இந்த ட்ரெஸ் வந்து 8000 ஓகே. அப்படியே வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். இம்ப்ரெஸ் பண்ணி அவ்வளவுதான் கூல் டவுன் பண்ணிட்டாரு உங்கள. என்னால இத போடவே முடியல தெரியுமா? இப்போ நார்மல் நீங்க வேற பண்றதுன்னா அடிக்கடிக்கு போடலாம். இவ்ளோ பெரிய ட்ரெஸ் நான் போட்டு போனா என்ன நினைப்பாங்க? ஆமா, ரிசப்ஷன் கண்டிப்பா. எனக்கு ரிசப்ஷன் நடக்கிறதா நினைப்பாங்க. இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைப்பாங்க ஏதோ. ஏன்னா அவ்ளோ பெரிய ட்ரெஸ் அந்த ட்ரெஸ். ஆமா. அதான். அதுக்கப்புறம் வந்து ஜும்காஸ் கலெக்ஷன் பிடிக்கும் எனக்கு. அப்புறம் காயின்ஸ் கலெக்ஷன் பிடிக்கும். சூப்பர், சூப்பர். அதெல்லாம் நெறைய எடுத்து அந்த மாரி வைப்பேன். சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ்லாம். செம. எங்க வீட்ல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. "உனக்கு 1 பீரோ பத்தாது 2 பீரோ தான் வேணும்" அப்படின்ட்டு. சோ அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போறீங்க? அடுத்து பேக் டு பேக் 4 மூவிஸ் வருது என்து. ஓகே. ஸோ அக்யூஸ்டுன்னு ஒரு மூவி இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உதய் சார் கூட பண்ணியிருக்கேன். ஹீரோவோட அக்காவா பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட படம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த படம். அதுக்கப்புறம் கௌதமன் சாரோட படைவீரன் அந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் எல்லாமே பக்கத்துல. பேரன்பும் பெரும் கோபம் அந்த படம் வந்து தங்கர் பச்சான் சாரோட பையன் நடிச்சிருக்காங்க ஹீரோ. ஓ, சூப்பர். அந்த மூவியும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. செம, செம. ஐ திங்க் ஒரு பெரிய வெற்றி படையே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேங்கர்ஸ் தாங்க 2025. எதிர்பார்த்ததை விட பெரிய பேர் கொடுத்தது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. கேங்கர்ஸ் வந்து படத்தோட எப்போ என் சீன் வரும்னு தெரியாம போய் தியேட்டர்ல உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் பேர் போடும்போது என்னோட உங்க சீன் தான் சீன் தான் டிராவல் ஆயிடுது. வந்துருச்சு. ஸோ அது ஒரு பெரிய பிளெஸிங். சுந்தர் சி சாருக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அது கண்டிப்பா. கேத்ரின் தெரேசா என்ன ஹக் பண்ற சீன்லாம் அதுல இருக்கு தெரியுமா? ஆமா, ஆமா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங். ஸோ வெயிட்டிங் எல்லாத்துக்கும். தேங்க்யூ சோ மச். இன்னும் உங்களோட படம் எல்லாம் 2025ல பெரும் வெற்றியை குமிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு குமுதம் சார்பா வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ Thanks மச். a lot. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.